சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, சேத்தன் ஆகியோர் நடிப்புல கடந்த ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் தான் பராசக்தி. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை சுதா கோங்கரா இயக்கியிருந்தாங்க. படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைய அமைச்சிருந்தாரு. அவருடைய 100வது திரைப்படம் இதுவாகும். இந்த படத்தை டான்ஸ் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த திரைப்படம் வெளியாச்சு. காரணம், இந்த படத்துடைய இயக்குனர் சுதா கோங்கரா. இவங்களுடைய படைப்பிற்குன்னு தனி ரசிகர்களுமே இருக்காங்க. அதுவுமே இவங்க சிவகார்த்திகேயன் வைத்து இந்த படம் எடுக்க போறாங்க அப்படின்றதுமே அந்த எதிர்பார்ப்பு இரட்டிப்பாச்சு. முன்பு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல நடிகர் சூர்யா அவர்கள் கமிட் ஆகியிருந்தாரு. அப்போது இந்த திரைப்படத்துடைய பெயர் புறநானூறு அப்படின்னு வைக்கப்பட்டது. பின்னர் இது சிவகார்த்திகேயனுக்கு மாறிய பின்பு பராசக்தி அப்படின்ற டைட்டில வச்சுட்டாங்க. இந்த நிலையில இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்றோடு 3 நாட்கள் ஆக போகுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்திற்கு நல்ல விமர்சனங்களுமே கிடைத்து வருது. படத்துடைய வசூல் பற்றிய பேச்சுகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களுமே பொங்கல் தின விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால வசூல் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இதுவரைக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 80 கோடி வரை வசூல் பண்ணிருக்கா. சோ இந்த பொங்கல் முடிவடைறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த திரைப்படம் 250 கோடி வரை அசால்ட்டாக வசூல் செய்யும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.